ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வாழ்க வளமுடன். இன்னைக்கு என்ன சமையல்னு பார்த்துடலாமா? வெண்டைக்காய் பொரியல், வெண்டைக்காய் சாம்பார். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு வடசட்டி வச்சுட்டு அடுப்பத்தை வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் காஞ்சிருச்சு. பார்த்தீங்கன்னா கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், வெந்தயம் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் சாம்பார் வைக்கிறதுனால சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். சாம்பார் எப்பவுமே சின்ன சாம்பார் புளிக்குழம்புக்குலாம் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் சூப்பராக இருக்கும். வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ தக்காளியும் பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், வெண்டைக்காய் போட்டுக்கலாம். வெண்டைக்காய் போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா இப்படி கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த வளவளப்பு தன்மைலாம் போயிடும். இதை பாருங்க, போயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பருப்பு வேக வச்சுருக்கோம்ல, அதை தண்ணி ஊற்றிடலாம். பருப்பு அதில் ஒரே ஒரு தக்காளி நல்லா போட்டு அப்படி வேக வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரே ஒரு தக்காளி ஒன்று போட்டுக்கோங்க. நீங்கள் என்ன சாம்பார் வச்சாலும் சரி, அதுக்கு ஒரு தக்காளி போட்டு வேக வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வணக்குக்குள்ளே போட்டாலும் இதில் ஒரு தக்காளி போட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கிட்டு நல்லா காயை வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ பாருங்க, சாம்பார் பொடி வீட்லயே அரைச்சதான் எங்கள் அம்மா அரைச்சி கொடுப்பாங்க. வீட்டு மிளகாத்தூள் 2 ஸ்பூன், கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கல்லுப்பு போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலை போட்டுக்கலாம். இந்த காய் வேகிறதுக்குள்ள இந்தாண்ட பக்கம் அடுப்புல வச்சுட்டு அந்த பக்கம் வெண்டைக்காய் பொரியல் ரெடி பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு வடை சட்டி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். பச்சைக்கடலை பருப்பு போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம், வரமிளகாய் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ வெண்டைக்காய் போட்டுக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிட்டு ஈரெல்லாம் நல்லா தொடச்சிட்டு நல்லா குட்டி குட்டியாக ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருங்க. மெலிஸ் மெலிசா. இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இப்போ பாருங்க, வெறும் மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள், மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஒரு அரை வேக்காடு காய் வந்ததுக்கப்புறம் போட்டுக்குங்க. அப்போதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி பிசு பிசு பிசுன்னு பிடிக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாம். நல்லா மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சிடலாம். பார்த்தீங்கன்னா இந்த சாம்பார் வச்சுருந்தோம் இல்லைங்களா, காய் ஓரளவு கொஞ்சம் வெந்துடுச்சு. இப்போ நம்ம அப்படியே புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். நல்ல புளியை கரைச்சி ஊற்றிக்கோங்க.
ஏன்னா இந்த வெண்டைக்காய் வந்து ரொம்பவும் வேக விடக்கூடாது, ஓரளவுக்கு நார்மலாக தான் வேகணும். இப்போ என்ன பண்ணுங்க, நல்லா உப்பு காரம்லாம் பார்த்துக்குங்க. இப்போ நல்லா கிளறிட்டு கொஞ்ச நேரம் மூடி போட்டு வேக வச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காய் வெந்தது போதும். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. பொரியலும் வெந்துருச்சு, போதும். ஆஃப் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பாருங்க, சுட சுட சாதம். இங்கே பாருங்க, வெண்டைக்காய் சாம்பார். வெண்டைக்காய் பொரியல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். உங்களோட ஆதரவு என்றுமே எங்களுக்கு வேண்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். வாழ்க வளமுடன்.